உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து இப்படி மொத்தமா எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைச்சா என்ன பண்றது? மா விடுமா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ அதையே திட்டிட்டு இருக்க போற? நடந்தது நடந்து போச்சு, இனிமே நடக்க போறத பத்தி யோசிக்கலாமா? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? அதான் யாரும் வேணாம் தூக்கி போட்டு போயிட்டாரே, அப்புறம் என்ன? நான் மறந்தாலும் இப்படிதான் பேசுவியா? சொல்லுமா, நான் மறந்தாலும் என்னை இப்படிதான் விட்டுட்டு போவியா? தமிழ், அவர் நினைப்பிலேயே நாம இருக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. உனக்கு புரியலையா? அவர் அப்படி பண்ணா நீயும் சரின்னு விட்டுருவியா? அவரை திரும்ப இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைக்க மாட்டியா? ஏண்டி, ஏன் இப்படி என்ன புரிஞ்சுக்காம பேசுற? ஏய், அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? 4 வருஷம் நடந்ததெல்லாம் மறந்துட்டா போதுமா? எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா என்ன? உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கும் உன் வயித்துல இருக்கிற புள்ளைக்கும் பதில் இல்லையா என்ன? அதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல. இப்போ யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்ற? இல்ல இந்த கோவத்தெல்லாம் யார்கிட்ட காட்ட சொல்ற? அப்படியே அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கணும்னாலும் அவர்தான் இங்க இல்லையே, போயிட்டாரே. இனிமே நான் அவரை எங்க போய் தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ண சொல்ற? ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அல்ல. வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, பிரச்சனை முடிஞ்சா போதுன்னு முடிவெடுத்தவங்க கிட்ட போய் என்ன பேச சொல்ற? நான் செஞ்சது தப்பு தாண்டி. தமிழ் மேல இருக்கிற பாசத்துல அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டேன். ஆனா அதுக்காக அவர் என்னை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போவாரா? அழுது அழுது கண்ணீர்ல வத்தி போனது மட்டும்தான் மிச்சம். இதுக்கு மேல அழுதா என் கண்ணுல இருந்து ரத்தம் தான் வரும். எனக்கு என் வலியை விட அவர் இப்படி இருக்காருன்னு நினைக்கிற வேதனை தான் என்னை இன்னும் கொல்லுது. சரி விடுங்க, அமெரிக்காவுக்கு தானே போயிருக்கிறேன். தெரிஞ்சவங்க யார்கிட்டயா விசாரிப்போம், என்ன ஏதுன்னு கேட்போம், கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுவோம். கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போறீங்க அழகர்? நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொன்னா அவர் நம்புவாரா? இல்ல இவதான் உங்க பொண்ணுன்னு சொன்னா அவர் ஏத்துப்பாரா? என் வயித்துல இன்னொரு குழந்தை இருக்குன்னு சொன்னா அவர் ஒத்துப்பாரா? இங்க வந்தாலும் நாங்க யாருன்னு அவருக்கு தெரிய போறதில்ல. நாங்க அவர் கண்ணு முன்னாடியே நின்னா கூட அவர் எங்களை கண்டுக்க போறதில்ல. அவர் இல்லாம நாங்க வாழணும்னு அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிதான் நாளைக்கு போக வேண்டியவரை இன்னைக்கே கிளம்ப வச்சாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.